வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, தர்ஷிகா வந்து விஜய் விஷால் கிட்ட ஒரு விஷயத்த வந்து சொல்லி, "இனிமேல் தள்ளி நிக்கணும் அப்டின்னு நெனைக்கிறேன்" அப்டின்ற மாரி சொல்றாங்க. எதுக்காக அப்டி சொல்றாங்க? அண்ட் தென் என்ன நடந்தது அப்டின்றத டீட்டெயில்டா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பொசசிவ்னஸ் காரணமாக தர்ஷிகா வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க. லைக் விஜய் விஷால் வந்து ஒருத்தரோட மடி மேல வந்து படுத்துட்டு இருக்கிறத, லிவிங் ஏரியாலயே வந்து இந்த மாதிரி படுத்துட்டு இருக்கிறத நான் பார்த்தேன். அத பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பொசசிவ் ஆயிடுச்சு அப்டின்றத இன்டைரக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, விஷால்ட்ட வந்து கன்வே பண்ணாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து உன் முன்னாடி லிவிங் ஏரியால நான் ஒருத்தர் லேப்ல வந்து படுத்தேன் அப்படின்னா, உனக்கு எப்படி இருக்கும்? அப்படின்ற மாரி கேட்குறாங்க. அவரு என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் நம்ம 2 பேரும் லவ்வரா இருந்தாலுமே, நீ வந்து ஒருத்தர்கிட்ட அப்படி பழகுற அப்படின்றப்ப, நான் வந்து உன்ன மட்டும் தான் பார்ப்பனே தவிர்த்து, ஐயோ! இவ என்ன இப்படி பண்றா? அப்படின்றத பார்க்க மாட்டேன். விச் மீன்ஸ் நீ எதுக்காக ஃபீல் பண்ற? அப்படின்றத தான் நான் யோசிப்பேன் அப்படின்ற மாரி சொல்றாங்க. பட் இப்போ வந்து லவ்வர் இல்லல்ல. அதனால நான் எனக்கு வந்து பொசசிவா தெரியாது அப்படின்ற மாரி சொல்றாங்க. பட் தர்ஷிகா வந்து என்ன நினைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே அப்ப நான் பொசசிவா நினைக்கிறேன் அப்படின்றா, நான் வந்து இன்டைரக்ட்டா வந்து அஃபெக்ட் ஆயிருக்கேன். விச் மீன்ஸ் உன் மேல அதிகமா பாசம் வச்சிருக்கேன். எனக்கு உன் மேல லவ் வந்திருக்கு அப்படின்றத வந்து இன்டைரக்ட்டா வந்து சொல்றாங்க. ஸோ இந்த பர்ட்டிகுலர் விஷயத்தினால தர்ஷிகா ஒண்ணு புரிஞ்சுக்கிறது என்னன்னா, நான் வந்து ரொம்ப லைக் உன் மேல வந்து ஆசையா இருக்கேன். அதனால தான் அந்த பொசசிவ்னஸ் வந்து எனக்கு ரொம்ப வருது அப்படின்றத வந்து அவங்க ரியலைஸ் பண்றாங்க. ஓகே. இனிமேல் இந்த விஷயத்த வந்து நான் கொஞ்சம் மைண்ட்ஃபுல்லா யோசிச்சு, தள்ளி நிக்கணும் அப்படின்ற மாரி அவங்க வந்து சொல்றாங்க. அதுக்கு விஜய் விஷால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய விளக்கங்கள் வந்து குடுக்குறாங்க. ஏன்னா, இவ்வளோ நாள் வந்து விஜய் விஷால் தான் வந்து நம்மளுக்குள்ள ஒண்ணும் இல்ல. நம்ம இந்த மாதிரி இருக்கணும். நம்ம இத ஃபோக்கஸ் பண்ணி போணும் அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருந்திருப்பாரு. தர்ஷிகா வந்து ஜஸ்ட் ஆமா மட்டும் போட்டுட்ருப்பாங்க. பட் சிரிச்சுட்டே இருப்பாங்க. பட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தர்ஷிகா வந்து ஒரு போல்டான விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. இனிமேல் நம்ம தள்ளியே நிக்கலாம் அப்படின்ற மாரி. ஏன்னா, அவங்க ரெகக்னைஸ் பண்ணிட்டாங்க. ஒரு விஷயம் நடக்குது. அத அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. பட் அதே விஷயம் வந்து ய விஜய் விஷாலுக்கு நடந்துச்சு அப்படின்னா, அவரு வந்து அத வந்து அ லைக் ஒரு பொசசிவா எடுக்கல அப்படின்ற பட்சத்தில, விஜய் விஷால் கரெக்ட்டான ரூட்ல தான் போயிட்டுருக்காரு. நான் தான் தப்பா ஒரு ரூட்ல போயிருக்கணும் அப்படின்ற மாரி ஒரு டவுட் வருது அப்படின்ற மாரி அவங்களும் ரியலைஸ் பண்றாங்க. ஸோ இதத்தான் வந்து விஜய் விஷால் டீம் வந்து சொல்றாங்க. உன் மேல எந்த தப்பும் இல்ல. என் மேல தான் அந்த தப்பு. இட்ஸ் மை ஃபால்ட் அப்படின்றத வந்து சொல்றாங்க. இனிமேலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லவ் பண்ணி ஒருத்தர வந்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பா என் வாழ்க்கையிலே வந்து கிடையாது அப்படின்றத வந்து தெளிவா வந்து சொல்லிடுறாங்க. ஒருத்தன் வந்து "வில் யூ மேரி மீ?" அப்படின்ற மாரி டைரக்ட்டா மேரேஜ்ல கனெக்ட் ஆகுற ஒரு பெர்சன தான் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றேனே தவிர்த்து, இனிமேல் வந்து கஷ்டப்பட்டு ஒருத்தன லவ் பண்ணி, அவன புரிஞ்சுகிட்டு, அவங்க என்ன புரிஞ்சுகிட்டு, அதுக்கப்புறம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றது வந்து என் வாழ்க்கையில வாய்ப்பே இல்ல அப்படின்றத வந்து தெளிவா ஆணித்தனமா சொல்றாங்க. ரொம்ப அடிபட்டாச்சு. இனிமேலும் வந்து திரும்பவும் அடிபடக்கூடாது அப்படின்ற மாரி நெனைக்கிறேன் அப்படின்ற மாரி போல்டா சொல்லிடுறாங்க. பட் விஜய் விஷால் வந்து பார்த்தீங்கன்னா, புரியுது. எல்லாமே புரியுது. நம்ம கேம் அஃபெக்ட் ஆகாத மாரி நம்ம வந்து இண்டிவிஜுவலாவே விளையாடுவோம். பட் நீ தனியா உட்காந்து இந்த மாரி அழாத. அது எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாரி விஜய் விஷால் வந்து சொல்லிட்டு ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு 2 பேரும் வந்து சரி தூங்கு அப்படின்ற மாரி சொல்றாங்க. பட் தர்ஷிகா வந்து பார்த்தீங்கன்னா, தூங்காம நெறைய விஷயங்கள் வந்து யோசிக்கிறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோலயே பார்த்துருப்பீங்க. முத்துக்குமரன்ல நெறைய விஷயங்கள் சொல்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. அத நீங்க பார்க்கலைன்னா பார்த்துட்டு வந்துக்கோங்க. ஏன்னா, இதையும் வந்து விஜய் விஷால்ட்ட வந்து சொன்னா. லைக் விஜய் விஷால்ட்ட வந்து தர்ஷிகா சொல்லுவாங்க. நான் நெறைய விஷயங்கள் வந்து முத்துக்கிட்ட சொல்லி அழுதேன் அப்படின்ற மாரி. "ஏன் முத்துக்கிட்ட சொன்ன?" அப்படின்ற மாரி இவரு வந்து கேட்பாரு. ஸோ, ஒரு இண்டிவிஜுவல் பிளேயரா அவங்க வந்து எல்லார்கிட்டயும் வந்து இன்டராக்ட் பண்ணணும் அப்படின்னா தான் வந்து அவங்க தனியா தெரிவாங்க. ஸோ, இந்த மாதிரி ஒரு கேங்குள்ள மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா, கண்டிப்பா அவங்க வெளிய தெர்றது வந்து டவுட் தான். ஸோ, தர்ஷிகா எடுத்த இந்த முடிவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு போல்டான, ஒரு கிளவரான முடிவு அப்படின்றது தான் என்னோட கருத்து. உங்களோட கருத்து என்னன்றத மறக்காம இந்த வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தென் விஜய் விஷால் அண்ட் தென் தர்ஷிகாவோட லைக் காம்பினேஷன்ஸ்ல நெறைய லைக் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ, அப்கமிங் வீடியோஸ்ல அந்த மாதிரி வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மின்னு தான் நெனைக்கிறேன். ஏன்னா, தர்ஷிகா வந்து வேற ஜோனுக்கு போனாங்க அப்டின்னா, கண்டிப்பா வந்து இவங்க 2 பேருக்குமான கான்வர்சேஷன் கம்மியாகும். கேமோட கான்சன்ட்ரேஷன் மேபி தர்ஷிகாவோட கேமோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாகும். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் என்ன நடக்குது அப்டின்றத பொறுத்து வந்து பார்ப்போம். ஸோ, இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்டின்னா, நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் கைஸ். பை.